கடையில் செய்கிறது மாதிரியான புளியோதரை வீட்டிலையே உதிரி உதிரியாக நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதோட ஒரு 5 வரமிளகாயும் சேர்த்து வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை, 1 இனுக்கு கறிவேப்பிலை, 5 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காய சைஸ் அளவில் புளி எடுத்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்து அதிலேயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் சாதத்தை சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட புளிக்காய்ச்சலையும் பொடியும் சேர்த்து